காரில் கொடைக்கானலுக்கு வேகமாக போகிறதுனால காவேரி வயிற்றில் இருக்கிற குழந்தை அபார்ஷன் ஆயிடுது. இத்தனை தடவை அடித்தாலுமே பசுபதிக்கு ஒரு முடிவு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பசுபதி விஜயை வந்து பெருசாக யோசிச்சாலுமே ஆனால் விஜய்க்கு ஒரு பெரிய ரவுடி மாதிரியே தெரியல. பசுபதி சும்மா வீட்டுக்கு போகிறாரு, அடின்னு அடிச்சுட்டு வந்துடுறாரு. ஆனால் இந்த சீரியலில் இந்த கதையில் பெரிய வில்லங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு அது மேலே ஒரு ஹைப் இருக்கா, பசுபதி தான் வில்லன் அப்படின்னு தோணுதுன்னா அதுதான் கிடையவே கிடையாது. காரணம், எந்த அளவுக்கு விஜய்க்கு ஒரு பெரிய ஹீரோ மாதிரி காட்டுறாங்களோ வில்லன் மாதிரி பசுபதியை காட்டவே இல்லை. ஒரு சப்புன்னு ஈஸியாக அடிச்சிடுறாங்க, பதிலடி கொடுக்கவே மாட்டுறாரு பசுபதி. அதனால ஒரு வில்லங்கிற ஒரு பதிவே நம்ம மனசில் இருக்கவே மாட்டேது. சரி, விஜய் தான் இப்படி பண்ணுறாரு, விஜய்க்கு தான் பசுபதி ஒரு பெரிய வில்லனே கிடையாது அப்படின்னு யோசிச்சா காவேரிக்குமே அதுதான். காவேரிக்குமே எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலுமே அது ஈஸியாக காவேரி வந்து சரி பண்ணிடுறாங்க. திரும்ப பசுபதி வந்து ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு டைலாக்லாம் பேசினாலுமே அது நமக்கு எப்படி பார்த்தாலும் பண்ணுவான். அதை சரி பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை வந்து சப்புன்னு போக தான் போகுது அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்குது. இப்போ நடக்கிற பிரச்சனைக்குமே காவிரி வீட்டை வந்து பசுபதி வாங்கிட்டாரு, அது என்னோடய வீடு அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைக்குமே கண்டிப்பாக விஜய் அந்த கொடைக்கானலுக்கு வருவார். காவிரி 2 பேரும் போராடுவாங்க. ஆனால் விஜய் வந்து சப்புன்னு அவனை அடித்து பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த பிரச்சனைனால தான் காவேரி இவ்வளோ வேகமாக கொடைக்கானலுக்கு போயிட்டுருக்காங்க. அது எதில் போகிறாங்க, காரில் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால காரில் வந்து வேகமாக போகிறதுனால குண்டும் குழியுமாக இருக்கும். வயிற்றில் ஏதாவது குழந்தை இருக்கிறனால பெரிய இஷ்யூ எதுவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கங்கா வர வேணாம், வீட்டிலே இருந்துரு, இந்த சென்னையிலே இருந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் காவேரி அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா காவேரி மாசமாக இருக்கா அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அந்த விஷயம் காவேரி சொல்லாமல் காரில் ஏறி போயிடுறாங்க. இப்போ இந்த வேகத்தில் போகிறதுனால அந்த காவேரியோட குழந்தைக்கு பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்ம நினச்ச மாதிரி கண்டிப்பாக பிரச்சனை வந்துச்சுன்னா விஜய் இந்த விஷயத்தை ரொம்பவே கோவமாயிடுவார் காவேரி மேலே. காரணம், விஜயும் காவேரியும் கடைசி நேரத்தில் சேர்றதுக்கு ஒரே காரணம் காவேரி வயிற்றில் இருக்க குழந்தை. அந்த குழந்தைக்கு அப்பா விஜய், அந்த குழந்தையே இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா விஜயும் காவேரி சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு கம்மி தான். காரணம், இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, வீட்டில் எதிர்த்தாலுமே காவேரி வயிற்றில் குழந்தை இருக்கா, அவன் மாசமாக இருக்கான் அப்படிங்கிற விஷயம் சாரதாக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்து வச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். இப்போ அந்த குழந்தையே இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். காவேரி, அதாவது வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே ஏமாற்றத்தை அடைவாங்க. காவேரி விஜய் சேர நிறைய வாய்ப்பு கம்மி தான். அதெல்லாம் இருக்கட்டும், திடீர்னு எப்படி இப்போ பசுபதி சாரதாவோட வீட்டு, அவங்க சொந்த வீட்டை வந்து அவனோட வீடு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசுபதியோட ஃப்ரெண்டு, அதாவது சாரதாவோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு. ஆனால் அந்த வீடு வந்து இப்போ சாரதாவோட ஹஸ்பண்ட் அவங்க காவேரியோட அப்பா பேரில் தான் இருக்குது. இப்போ அவர் இறந்ததுனால அடுத்து யாருக்கு அப்படின்னு தெரியாதனால இப்போ பசுபதி என்ன திட்டம் போட்டிருக்கான்னா, அவனே ஒரு போலி பத்திரத்தை ரெடி பண்ணி என்னோட நண்பன் இறக்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை என் பேரில் எழுதி வச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு போலி சாட்சி சொல்லியிருக்கான். இதனால தான் இப்போ இந்த பிரச்சனை வருது. இதை வந்து முறியடிச்சு அவரோட வீட்டை திரும்பி எடுத்துக்கணும். அதுதான் நீங்களும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதோட பசுபதியோட கதை முடியணும், இதுக்கப்புறம் இதோட கதை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கமெண்ட்